இந்த ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி எப்படிப்பட்ட இடம் அது? சாதாரணமா நீங்களே போக முடியாது. பிரஸ் போக முடியுமா அண்ணா யூனிவர்சிட்டியில? பிரஸ் போக முடியாது. அப்படி பிரஸ் போகணும்னு அவ்வளவு கஷ்டமான இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில எப்படி சர்வசாதாரணமா அந்த இது பொறுக்கி ஞானசேகரன் உள்ள போக முடியும்? 8 மணில இருந்து நைட் டயத்துல யார் அலோவ் பண்ணது? அது இதே கவர்னர் மாளிகையில பெட்ரோல் குண்டு வீச்சுன்னும் போது சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து வெளியிட்டீங்க. ஏன் இதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் இதுவரை வெளியிடல? அதான் இப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி, பொதுச்செயலாளருடைய கேள்வி. சிசிடிவி வெளியிடுங்க. சிசிடிவி வெளியிடுறதுக்கு கூட பயம். ஏன்னா அதுல சம்பந்தப்பட்டவங்க மாட்டுவாங்க. இப்ப லேட்டஸ்டா ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த பாதிக்கப்பட்ட மாணவி இவன் சொல்லியிருக்கான் அந்த ஞானசேகரன் என்னன்னு, கொஞ்சம் சார் ஒருத்தரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டீங்களா? அதனால யார் அந்த சார் தெரிஞ்சாகணும், நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சாகணும், உண்மை வெளிப்பட்டாகணும். யார் அந்த சார்? மாணவி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஏன்னா முழுமையான அளவுக்கு உண்மை வெளிவரணும்னா உண்மையிலே இந்த விஷயங்கள் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் முழுமையான அளவுக்கு ஒரு சுதந்திரமான நியாயமான ஒரு விசாரணை இருக்கணும். ஆனா இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தன் கட்சிக்காரனாக இருக்கிற இந்த ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு எல்லாவித முயற்சிகளும் எடுக்கின்ற அந்த நிலையில ஜனநாயகம் செத்து போச்சு. தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சின்னு ஒன்று இருக்கா? இல்ல. கண்டிப்பா ஒரு ஹிட்லர் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, இடியமின் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சர்வாதிகார ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சிசிடிவி ஃபுட்டேஜ ஆய்வு செய்து யார் அவனை உள்ள அனுப்புது, அண்ணா யூனிவர்சிட்டியில யாரெல்லாம் இதுக்கு தொடர்பு, ஒரு நண்பர்களோட பழகுனா அவன் வீடியோ எடுக்கிறது, அந்த வீடியோ எடுத்துட்டு உடனே என்ன பண்றது, பேஸ்புக்கில் போட்டுருவேன், உங்க வீட்டுக்கு சொல்லிடுவேன், நீ எனக்கு ஈல்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்டவரெல்லாம் சும்மா விடலாமா இன்னைக்கு நாட்டில்? அந்த அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சின்ற அந்த ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு ஒரு கொடுங்கோன்மை அரங்கேற்றப்பட்ட நிலையில் இன்னைக்கு ஒரு முழுமையான சுதந்திரமான ஒரு நியாயமான விசாரணை செய்து அந்த தண்டனை என்பது ஒரு கடுமையான அளவுக்கு இருக்கணும். புரியுதுங்களா? ஏற்கனவே இவனை குண்டாஸ்ல போட்டிருந்தாலே, ஒரு கண்காணிப்பு பட்டியலில் போட்டு உள்ள தள்ளியிருந்தாலே இந்த பிரச்சனை இருக்காது. ஆனா அதை செய்ய தவறிய இந்த அரசு, காவல்துறை முழுமையான அளவுக்கு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு வெளியிடுவதன் மூலமா தான் முழுமையான அளவுக்கு உண்மைகள் வெளிவரும்.